ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கடையில் போடுற மாதிரி ஆனியன் பக்கோடா எப்படி வீட்டில் சிம்பிளாக சீக்கிரமாக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கடல மாவை மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கடல மாவில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும், ஸோ 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்க ஆயில்லேருந்து ஒரு கரண்டி ஆயில் எடுத்து இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் மேலே இந்த சைடில் இருக்க மாவு எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு இப்போ கையை வச்சு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த சூடான ஆயிலுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் சேர்த்தனால நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை இந்த மாதிரி கையில் பிடிச்சோன்னா அப்படியே நிற்கணும். இந்த மாதிரி இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 8லேருந்து 10 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி எடுத்து ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் அப்படியே கிரைண்ட் பண்ணி எடுத்து நம்ம மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். 5 கொத்து கருவேப்பிலை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நிறைய ஆட் பண்ணாலும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ வெங்காயமாக நீட்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்திலே தண்ணி இருக்கனால ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப பிசையாமல் இந்த மாதிரி உதிரியாக நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பிசைஞ்சோன்னா போண்டா மாதிரி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணியை இதில் மேலே தெளித்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி பிசைஞ்சு விடலாம் எண்ணெயில். இந்த மாதிரி விட்டோன்னா தான் பக்கோடா நல்லா சூப்பராக வரும். இப்போ நல்லா காஞ்சிருக்க ஆயிலில் இந்த மாதிரி மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். பக்கோடா செஞ்சு முடிக்கிற வரைக்குமே ஐ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுக்கலாம். நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். ஆயிலில் போட்ட உடனேமே இந்த பக்கோடாவை கிளறக்கூடாது. அதனால் இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆனதுமே இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு பக்கோடா. இன்னும் கொஞ்சம் இது நல்லா கலர் வந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். இந்த பக்கோடா 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு, வெளியில் எடுத்துடலாம். இப்போ பக்கோடா உள்ளேயும் வெந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. கேபேஜ் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேபேஜ் பக்கோடாவுக்கு 1/4 கிலோ கேபேஜ் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணிலாம் எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதிலே தண்ணி வரும், ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது இதில் நல்லா சூடாக காசின எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இந்த எண்ணெயை இந்த மாதிரி ஆட் பண்ணோன்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி இதில் தெளித்து நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போ மாவு பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான எண்ணெயில் போட்டு செஞ்சு எடுத்துடலாம். பக்கோடா போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு போடும்போது லோவில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பக்கோடாவை கொஞ்சமாக எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வெந்ததுமே வெளியில் எடுத்துடலாம்.
ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கலர் வந்துருச்சு. இதை திருப்பி போட்டு வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கேபேஜ் பக்கோடா ரெடி. கேபேஜ் ஆனியன் இருந்தாலே போதும். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி மற்ற இருக்க மாவு எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.